ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 1 to 8 தான். ஸோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணி நம்பிக்கோங்க. போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோ அவனுக்கான புது டான்டியான ஒன்று கிரியேட் பண்ணிருப்பான். ஸோ அதை நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அவளுக்கு வியப்பா இருக்கும். அதே நேரத்தில் ஷெர்க்கில் 3 பவர்ஃபுல்லான டீச்சர் குரூப்பை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு சோல் கெட்டிங் டூல கிரியேட் பண்ணி மக்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹீரோ ரேர் மெட்டீரியல் தேடுறதுக்காக கியூகியோட அந்த ஊருக்கு வந்திருப்பான். ஆனா டிராகன் சிட்டில இருக்கிற கியூகியோ அட்டாக் பண்றதுக்கு பைத்தான் சிட்டில இருந்து 3 பேர் வந்திருப்பானுவ. ஆனா எப்படியோ கியூகிக்கு ஹீரோ டீச் பண்றது மூலியமாவே அவங்க 3 பேரை போட்டு தள்ளிற இவங்களும் தேடி வந்த இடத்த பாத்துருவாங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஆமா அவங்களை இவ்வளவு ஈஸியா சமாளிச்சிட்ட அப்படி உன்னோட ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னதான் சொல்லிட்டு கியூகி கேட்கவும் ஹீரோவுமே அவன் 76 லெவல்ல இருக்கேன்னு சொல்லுவான். என்ன சொல்ற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே 70ன்னு சொன்னேன், அதுக்குள்ள 76னா இவனோட கல்டிவேஷன் ஸ்பீட் ஏன் இவ்வளவு வேகமா இருக்குன்னு கியூகி கேட்கவும் அது வேற லக்கு தானே ஹீரோ போவான். தக்காளி நீ ஒரு மான்ஸ்டரானு கியூகி கலாச்சிட்டு இங்க சைட்ல இருக்குல்ல இந்த லேக்லயுமே நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொல்லவும் இந்த தண்ணிக்குள்ள ஏதோ வித்தியாசமா எனக்கு தெரியுதுன்னு ஹீரோவுமே பாப்பான். சரி நீ வேணா உள்ள போய் பாரு, நான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன், ஆனா உன்னால குளிர தாங்க முடியலன்னா உடனே வெளியே வந்துருன்னு கியூகி சொல்லவும் ஹீரோவுமே சரின்னு உள்ள போயிருவான். ஆனா உள்ள போன ஹீரோக்கு இந்த இடத்துல எப்படி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு குழப்பம் உண்டாக கியூகியுமே சொல்லிருப்பா இவங்களோட ஆன்சிஸ்டர் ஒருத்தர் இந்த இடத்துக்குள்ள இருந்து சின்னதா ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தது பயங்கரமான ஐஸ் ஆட்ரிபியூட்டோட இருந்துச்சான். சோ கண்டிப்பா இதை விடையுமே பவர்ஃபுல்லானது நிறைய உள்ள இருக்குங்கிற மாதிரி கியூகியுமே நம்பியிருப்பேன்னு சொல்லியிருப்பா. ஸோ ஹீரோக்குமே அந்த மாதிரி ஒன்று கிடைச்சிச்சுன்னா லக்கு தான். அப்படியே இந்த இடத்துலையுமே ஹெவன் என்ற இடத்தோட பவரை ஹீரோ நல்லாவே ஃபீல் பண்றானா. இருந்தாலும் ஹீரோக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு போல. ஸோ ஐஸ் எம்பரர் ப்ரொடெக்டிங் பாடியே யூஸ் பண்ணுவான். அப்படியே ஹீரோ உள்ள வர வர முன்னாடி ஏதோ அடைச்சிருக்க மாதிரி இருக்கும். ஹீரோ அதை ஓப்பன் பண்றதுக்கு அவனோட சோல் பவரை கொடுப்பான். இந்த சீக்கிரட் ரிலீம்குள்ள உன்னாலதான் போக முடியும்னு என் அம்மா அவ்வளவு நம்பினாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோ இருக்கான்னு கியூ ஆச்சரியப்படவும் ஹீரோவை காட்டுவாங்க. பையன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்குள்ள தண்ணி இருக்காதுன்னு. சோ என்னடா இந்த இடம் இவ்வளவு குழப்பமா இருக்கேன்னு ஹீரோ ஒரு குழப்பத்தோடையும் இன்னைக்கு வருவான். ஆனா ஹீரோ அந்த பாடி ஸ்கில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல எதுக்காக ஹீரோக்கு இவ்வளவு குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னொரு குழப்பத்தோடையுமே முன்னோக்கி போவான். இதெல்லாம் ஐஸ் கார்டு கிறிஸ்டலா ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனதுன்னு ஐஸ் பிரின்சஸ் பார்த்துட்டு போகவும் இதெல்லாம் ஐஸ் ஆட்ரிபியூட் வச்சிருக்கிற மாசி சோல் மாஸ்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேர். ஏன்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு 10,000 வருஷம் ஆகும். அப்படியே எவன் அண்ட் ஹெர்த்தோட பவரை இதை அப்சர்வ் பண்றது மட்டும் பத்தாதுன்னு பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு மெட்டலா இருந்தாலுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். சோ இதனாலதான் சொல்றேன் இது ரொம்பவே ரேர்னு ஸ்னோகல் சொல்லவும் அப்படின்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்பான். பின்ன இருக்காதான்னு ஸ்னோகல் பேசிட்டு இருக்க அதே நேரத்துல வித்தியாசமா அங்க ஒண்ணு வந்துடும். இது ஸ்பிரிட் டிசைன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனதுனால ஸ்கை ட்ரீம் கத்தவும் ஹீரோ அதுக்கு என்னன்னு இது கூட பேட்டில் போட பிளானா போட்டுருவான். ஹீரோ அவனோட சோல் போனை வச்சு அட்டாக் பண்ணாலும் எந்த ஒரு ஸ்கிராச்சும் ஆகலையான்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஐயா கவனமா இரு, ஏதாவது வித்தியாசமா நீ யூஸ் பண்ணாதான் இந்த இடத்துல உன்னால பொழைக்க முடியும்னு ஸ்னோகேல் சொல்லுவா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹீரோவுமே அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே ஹீரோக்கு இன்னொரு வழியுமே கிடைச்சிரும். இதோட ஜாயிண்ட்ல அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஸோ அதை தான் யூஸ் பண்ணி ஆகணுமே அதுல மட்டுமே அட்டாக் பண்ணி அதை உடைக்க ஆரம்பிப்பான். ஆனால் இன்னுமே பேட்டில் முடியலடா, இவனை தோக்கடிக்கணும்னா இவனுக்குள்ள இருக்கிற அந்த கோரை தான் நம்ம அழிச்சாகணும்னு ஸ்னோகேல் சொல்லுவோம். அது திரும்பவுமே ஒன்னாயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா எல்லாருமே ஒன்னா அட்டாக் பண்ணலான்னு ஹீரோ சொல்ல இப்போ அதே பிளான் தான் நடக்குதாங்க. கண்டிப்பா இந்த மெட்டல் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது தான். இதை வச்சு என்னால ஹை லெவல்ல இருக்கிற சோல் கிரீன் டூல் கிரியேட் பண்ணணும்னு ஹீரோ டிராகன் கேப்சர்னு ஒரு ஸ்கில்ல வச்சு அதெல்லாம் கலெக்ட் பண்ண பார்ப்பான். ஆனா இந்த அளவுக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நான் எங்க போய் தேடுவேன்னு ஹீரோக்கு இன்னொரு குழப்பம் உண்டாக அவனதான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள என்னவோ இருக்குன்னு எனக்கு இன்னும் தோணுதுறான்னு கைட்டும் எல்லாரையும் கூட்டு போக இப்ப வருது ஐஸ் பவர். இதுக்கே என்னால கிரியேட் பண்ண முடியலன்னு ஹீரோ கேட்பான். இது ஹெவன் அண்ட் எர்த்தை அப்சர்வ் பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே டிஃபரன்ஷியேட் பண்ணுதுரா. சோ இந்த இடத்துல நீ கண்டிப்பா கவனமா இருந்ததான் ஆகணும். அது நமக்கு முன்னாடி இருக்கிற இதுல ரொம்ப அதிகமா இருக்குன்னு எல்லாருமே ஏதோ ஒரு கோலை வந்து பார்த்துட்டு உள்ள குதிக்க ஆரம்பிப்பாங்க. இங்க என்ன இவ்வளவு கொடூரமா இருக்கேன்னு ஹீரோ பார்த்துட்டு அவனோட பர்பிள் ஐ யூஸ் பண்ணுவான். சோ இந்த இடம் இன்னுமே பியூட்டிஃபுல்லா இருக்க இந்த இடத்துல அடிக்கிற குளிர ஹீரோவால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நினைப்பான். ஏன்னா இங்க அடிக்கிற காத்து கூட ரொம்ப பிசு பிசு தன்மையோட இருக்கு அப்படின்னு இவங்க பாக்க இங்க இருக்கு பாரு அந்த மர்மமான ஐஸ்ன்னு ஸ்னோகல் காட்டவும் ஹீரோவுமே அதை அப்சர்வ் பண்ண பாப்பான். ஆனா அவனால முடியாது. இந்த இடத்த பாத்தியா ரொம்ப சின்னதா இருக்கு, கண்டிப்பா இங்க அடிக்கிற குளிர் வெளியே போகாது. சோ கொஞ்சம் கூட வெப்பமே இல்லாத இந்த இடத்துல உன்னால இதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியாதுன்னு ஸ்னோகல் சொல்லவும் அப்படின்னா இது 0 டிகிரி கூட இல்லையான்னு ஹீரோ கேட்பான். என்ன பேசுறேன், இங்க இருக்கிற டெம்பரேச்சர் -150 டிகிரிஸ்ல இருக்கு,
இருக்கு. ஸோ டெம்பரேச்சர் 0ங்கிறத உங்களோட எக்ஸ்ட்ரீம் ஐஸ் நிறைவேற்றிச்சு அப்படின்னா இந்த ஒரு ஐஸை கடவுளால மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா நீ அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருக்கிற வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணி இதை கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணா உன்னால முடியும்னு ஸ்னோகேல் சொல்லவும் ஸோ ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்சர்வ் பண்ணலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இப்படி பண்ற மூலமா 10,000 வயசுல இருக்கிற இந்த ஐஸை அப்சர்வ் பண்ண முடியும்னு இவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கு. என்ன பேசுற, நீயும் அப்சர்வ் பண்ணுமா? ஐயோ உன் உடம்பு இதெல்லாம் தாங்காதிரி செல்லும் அப்படின்னு ஸ்கை ட்ரீம் பக்கம் ஐஸ் வைக்க, முட்டாள் மாதிரி பேசாத, இங்க இருக்கிற ஐஸ் ஆட்ரிபியூட் என்கிட்ட தான் அதிகமா இருக்குன்னு ஸ்னோகர் கத்தவும் ஸ்கை ட்ரீமோட ஆமாலன்னு நினைப்பான். என்கிட்ட இருக்கிற அல்டிமேட் ஐஸ் பவரும் ஆயுகாவோட ஸ்பிரிச்சுவல் பவர் சேர்ந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது மூலியமா இதை அப்சர்வ் பண்ணனா எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. உன்னோட செகண்ட் கோருக்குமே அது ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கும். ஏன்னா வாங்கிட்டே இருக்கிற 2 கோர்லயுமே நீ ஈக்குவலா எனர்ஜி செலுத்தி ஆகணும்ல, அது மூலியமா உன்னோட பவருமே இன்க்ரீஸ் ஆகும் தானே. ஸோ இந்த இடத்துல எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நானுமே உனக்கு தர மூலியமா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நீ பவரை சேகரிக்க முடியும்னு ஸ்னோகேல் சொல்லவும் என்ன மன்னிச்சிரு சொல்லும். ஒன்னு போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு ஸ்கை ட்ரீம் இப்பவும் ஐசிப்பான். டே லவ் வேலையிலேயே நான் உன் கூட தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எதுவும் ஆகி உன்னை விட்டு போயிட மாட்டேன்னு ஸ்னோகேல் சொல்லவும், அடி சொல்லும் என்ன இப்படி சொல்லிட்டு சீக்கிரம் இன்னொரு டைம் சொல்லுன்னு ஸ்கை ட்ரீம் கேட்பான். தக்காளி ஒரு டைம் சொன்னா ஒழுங்கா கேட்க முடியாதவனாலன்னு ஸ்னோகேல் கடுப்பாக என்ன மன்னிச்சு விட்டுருதாயேன்னு ஸ்கை ட்ரீம் ஓடிட்டு என்னமா துரத்த வரலன்னு பார்க்கவும் இதுக்கு நீ பின்னாடி அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதுல இருக்கிற எசன்ஸ் அப்சர்வ் பண்றதை பார்ப்போம். நாங்களுமே அப்சர்வ் பண்ணி உனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தரோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னாலையுமே ஒரு அளவுக்கு தான் அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு வேளை நீ அதிகமா அப்சர்வ் பண்ண நினைச்சனா ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு கூட நீ போயிடலாம். ஸோ அதை மட்டும் நினைவில் வச்சுக்கோன்னு ஸ்னோகேல் சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்ல அதோட ஐஸ் ஆட்ரிபியூட்டை ஸ்னோகேல் அப்சர்வ் பண்ணுவா. ஸோ அதுல ஒன்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பவர் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா என்னாலையும் அப்சர்வ் பண்ண முடியும்னு ஹீரோ பார்க்க ஸ்னோகேல் ஒரு இதை அப்சர்வ் பண்ணி முடிச்சா இன்னொன்று அந்த இடத்துல புதுசா வருது. ஸோ இப்படியே 9 கிட்ட ஸ்னோகேல் அப்சர்வ் பண்ணி வைக்க இப்போதான் அவங்களோட இதுமே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவங்க வந்துருவாங்க. இப்போ ஸ்கை ட்ரீம் போக ஆரம்பிப்பான். ஸோ ஸ்கை ட்ரீமால 3 அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டார் பிளான்ட் அதை அப்சர்வ் பண்ண போகவும் அப்சர்வ் பண்ணுறதே வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் எத்தனை அப்சர்வ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல. ஸோ இது ஸ்னோ பிரின்சஸ்க்கான நேரம். இவங்க என்ன ஸ்னோகேலை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்பீடாக இதை அப்சர்வ் பண்ணுறாங்களே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்திலேயே இவங்க 13 நாள் கிட்ட அப்சர்வ் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதனாலேயே ஸ்னோ பிரின்சஸ் ஸ்கூல்ல ஏதோ ஒரு அவைக்கன் நடந்துட்டு இருக்கு போல. ஸ்னோ எம்பரர் உங்க மெமரிலாம் திரும்ப வந்துருச்சான்னு ஸ்னோகேல் பார்க்கவும் ஹீரோவை இவங்க முறைச்சு பார்த்துட்டு என்ன அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க மாதிரி சொல்லவும், ஐயோ அது நீங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது நடந்ததுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, கவலைப்படாதீங்க உங்க கூட இருந்த அதே பொண்ணு தான் நானும். ஏன்னா எங்க 2 பேரோடதுமே மெர்ஜா இருக்கு. நான் புதுசாக தான் இந்த இடத்துக்குள்ள வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த நேரத்துலையுமே நீ தான் என்னோட அப்பாவா இருப்ப. முக்கியமா எந்த ஒரு நேரத்துலையும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு ஸ்னோ எம்பரர் சொல்லவும் ஸ்னோகேலுக்குமே வியப்பா இருக்கும். தேங்க் பண்ணுவா. கவலைப்படாத என் அப்பாவுக்கு நான் இது பண்ண மாட்டேனா. அப்படியே நீங்க 80 லெவல் போனதுக்கு அப்புறம் நாம நார்த் நோக்கி போனோம். அங்க உங்க கல்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க பிரேக் த்ரோ பண்றதுக்கும் அங்க ஒண்ணு இருக்குன்னு ஐஸ் எம்பரர் சொல்லிட்டு நம்ம டேட்டியானோட அந்த டாலரை ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே ஒன்னு நினைச்சலாம் நான் பயப்படுவேன் நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஹீரோ தடுத்துட்டு இவங்களுமே 3 பீஸ்ட் கார்ல ஒரு ஆள் தான். சோ நீங்க அவசரப்பட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஏதோ சொல்ல அதோடய இந்த எபிசோடு முடியுது. சோ எத்தனை பேருக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டியானுக்கு ஈக்குவலா ஒருத்தங்க நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்காங்க. சோ இது ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான். ஒரு வேலையா ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோட லெவல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவன் 76வது லெவல்ல இருக்கான். ஆனா இந்த ஹீரோ ரொம்பவே வேகமா பவர் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா பழைய சோலானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இவன் என்னன்னா பட்டுன்னு சொல்லிட்டு 76வது லெவல் வந்து நிக்கிறான். அப்படியே எபிசோட பொறுத்த வரைக்கும் இவங்க அப்சர்வ் பண்ண அந்த கிறிஸ்டல் இருக்குல்ல அதுவுமே 10,000 வருஷத்தை தாண்டி இருக்கிற ஒரு கிறிஸ்டல் தான். சோ இது ஹெவன் அண்ட் எர்த்தோட பவரை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கனால இவங்களோட பவருமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஹீரோ வெளியே கலெக்ட் பண்ண அந்த கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மெட்டல் டைப். இது ஃபுல்லாமே எனர்ஜி மட்டும் நிறைஞ்சிருக்கிற ஒரு இது. சோ ரெண்டுமே வேற வேற. அப்படியே ஹீரோ இனிமே எப்படிலாம் பவர்ஃபுல்லா வாங்குறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்குறேன்.